வெல்கம் டு கணக்கு வாத்தியார். நம்ம இன்றைக்கி ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த டைப் கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா நெட்டில் பார்த்துருக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை பாருங்கள். நமக்கு ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருக்கான். 3 டயக்ராம் கொடுத்துட்டு சைடில் வந்து நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர்ஸ் தான் நம்ம காம்பினேஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நம்பருக்கும் இந்த டயக்ராமுக்கு என்ன ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னா 9 கொடுத்துருக்கான். ஸோ 9 இந்த டயக்ராமை பாருங்கள். நமக்கு மொத்தமாக லைன்ஸ்ன்னு பார்க்கும்போது 1 லைன், 2 லைன், 3 லைன், 4 லைன், 5 லைன், 6 லைன்ஸு, 6 கோடு தான் இருக்குது. அப்படி பார்த்தாலும் நம்மளால் 9 வரலை. வேறு என்ன பண்ணலாம்? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நமக்கு 9 பாயிண்ட்ஸ் வருது. இப்போது நம்ம அடுத்ததுலேயும் இது இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு 1 கொடுத்துருக்கான். ஸோ 1 ஒரே ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. கரெக்ட். அப்போனா இப்போ அடுத்தது போகலாம். அடுத்த கொஸ்டினில் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4. ஸோ இதோட ஆன்சர் என்ன? 4. ஸோ 4ங்கிறது தான் இது கரெக்டான ஆன்சர். இந்த ரீசனிங் கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.